ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XAU USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செஷன் டைம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ செஷன் டைம் வந்து நம்ம ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? செஷன் டைமிங் வந்து இதுதான். ஆக்சுவலாக வந்து 2 வகையாக நம்ம செஷனை வந்து பிரிப்போம். சரிங்களா? மார்ச் டு நவம்பர், நவம்பர் டு மார்ச்ன்ட்டு 1 மணி நேரம் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் இதெல்லாம் தான் நம்மளுடைய செஷனோட டைமிங்ஸு. ஏசியன் செஷன் நம்ம எப்படி எடுக்க மாட்டோம். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் இல்லை. லண்டனும் நியூயார்க்கும் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து என்ட்ரிஸ் எடுப்போம். ஸோ இந்த 2 டைமிங்கும் பார்த்துக்கணும். லண்டன் பார்த்தீங்கன்னா 12:30லேருந்து 3:30 வரைக்கும் வரும். நியூயார்க் பார்த்தீங்கன்னா 5:30லேருந்து 8:30 வரைக்கும் வரும். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லண்டன் பார்த்தீங்கன்னா 1:30, அந்த 1 மணி நேரம் அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1:30 to 4:30 வரும். நியூயார்க் பார்த்தீங்கன்னா 6:30 to 9:30 வரும். சரிங்களா? இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதுனா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாறி மாறி தான் செஷன் வந்து வரும். சரிங்களா? ஸோ செஷன் டைமிங்கில் வந்து நம்ம உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு கீழே நீங்கள் பண்ணுறீங்கன்னா செஷன் டைமிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ட்ரேட். சரிங்களா? ப்ராஃபிட்டோடையே வந்து அவரும் போட்டார். ஸோ இங்கே வந்து நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இவர் எப்படி இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, எப்படி வந்து இந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து நான் XAU USD சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். XAU USD சார்ட்டை எடுத்துகிட்டு அந்த சார்ட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து R&D பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த XAU USD சார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? புல்லிஷில் இருக்குது. ஸோ வந்து நம்ம புல் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால இதில் வந்து பை பண்ணுறது ரொம்பவுமே ஃபேவராக இருக்கும். சரிங்களா? பை பண்ணுறது வந்து நமக்கு மேஜர் ட்ரெண்டாக இருக்கும், செல் பண்ணுறது கவுண்டர் ட்ரெண்டாக இருக்கும். சிம்பிளான விஷயந்தான். ஏன்னா இது இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எப்பவுமே ஒரு சார்ட்டை வாட்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து அந்த சார்ட்டில் டைம் எடுத்து வாட்ச். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, எது வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் வாட்ச் பண்ணாலே நீங்கள் ட்ரெண்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இடத்துல அப்படி தான் வந்து வேலை செய்யும். ஒரு சில இடத்துல வந்து நியூஸ் இம்பேக்ட் வரும், இல்லை வேறு ஏதாவது இம்பேக்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த்தியான மூவ்மெண்ட் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் இருக்கிறது நல்லா மூவ் ஆகும், ட்ரெண்ட் இல்லாதது கம்மியாக மூவ் ஆகும். டியூரேஷன்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இங்கிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 2389 பிப்ஸ். சரிங்களா? அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ மூவ் ஆகிருக்கு. டியூரேஷன் பார்த்தோம்னா 3 மணி நேரம் 15 நிமிஷம் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? 3 மணி நேரம் 15 நிமிஷம் வந்து எடுத்திருக்கு. அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 934 பிப்ஸ் தான். பட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 நாள் 8 மணி நேரம் வந்து எடுத்துருக்கு. சரிங்களா? இங்கே 3 மணி நேரத்தில் அடிச்சிருக்கு, இங்கே வந்து அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதாகும். 1 செகண்ட் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். எஸ், கரெக்ட். 12 பார். இதில் 12 பாரில் அடித்த டிபியூயை வந்து அது இன்னும் வந்து டச்சே பண்ணல. பட் ஸ்டில் அது எடுத்துருக்கிற பார்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 பார் சைஸ் வந்து எடுத்துருக்கு. ஸோ இதிலே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது வந்து நல்ல மூமெண்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரெண்டு கொஞ்சம் வந்து நின்று வருது அப்படின்னா வந்து அது கன்சல்டேஷன். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு இது வந்து நிற்காமல் வருது அப்படின்னா வந்து உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதை வந்து மனசுக்கு சிம்பிளான டெக்னிக் தாங்க, போக போக புரிஞ்சுக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஏசியன் லோ இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஏசியன் லோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கு. இது வந்து அவருடைய ஓன் ட்ரெண்ட் மட்டும் இல்லை, நானும் இந்த ட்ரெண்டில் வந்து இருந்தேன். அதனால தான் இது நான் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து சேம் ட்ரெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. சரிங்களா? கோபிநாத் அவர் எடுத்திருக்காரு, ப்ளஸ் இவர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அவர் எடுத்திருக்காரு, இன்னும் நிறைய பேர் நம்ம டீம்ஸில் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்வீப் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸ்வீப் அப்படின்றது ஏசியன் ஸ்வீப் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா?
ஏசியன் லோ வந்து இது நீட்டாக வந்து ஸ்வீப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சிஹெச் வந்து நீடட் இருக்குது. ஸோ சிஹெச் 1 மினிட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். சரிங்களா? 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கோட ஹை வந்து அந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு சிஹெச் ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஒரு ஸ்வீப்பு ஒரு சிஹெச் நமக்கு வந்து நீடடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாலிடாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ரெண்டுமே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இது வைக்கலாம். இது ஏன் எடுத்துருக்குறோம், இது வரைக்கும் எடுத்தாலே வந்து போதுமானது தான். பட் ஸ்டில் இது வரைக்கும் எடுக்கிறதுக்கு காரணம் இதில் எத்தனை % வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். சரிங்களா? 50% கீழே மிட்டிகேட் ஆகிருக்கு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போகுது. இப்போ நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹை தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் ஹையே. பட் ஸ்டில் அது இன்னமும் மேலே போயிருக்கு. நம்ம இந்த விக்கை மட்டும் எடுத்துருந்தா கூட நமக்கு வந்து ஓகே தான். பட் ஸ்டில் நம்ம இது வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 50%க்கு கீழே எடுத்துருக்கிறப்ப மார்க்கெட் மறுபடியும் வந்து 100% வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் எஸ்எல்லை கொஞ்சம் லாங்காக வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ அவர் எப்படி வச்சுருக்காரு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிட்டு வந்துடலாம். சேம் அவர் வந்து நீட்டாக விக்கில் வச்சுட்டு விக்கு கீழே வந்து எஸ்எல் கொஞ்சம் தூரம் வந்து பஃபர் வச்சுருக்காரு. ஸோ அதையே நம்மளும் இது பண்ணுவோம். சரிங்களா? இவ்வளோ தூரம் பஃபர் இங்கே இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1:5 அந்த மாதிரி வந்து நீட்டாக வருது. சரிங்களா? இப்படி தான் அவங்க 2 பேருமே ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோவில் பார்க்கணுன்னா என்றைக்குமே நான் வழக்கமாக சொல்கிறது தான், கோல்டு பிப்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 1649 பிப்ஸ். சரிங்களா? 3 மணி நேரத்தில் நீட்டாக அடிச்சு தூக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதை தான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்ஸ் அகேன் செஷன் டைம் கேட்டிருந்தீங்க, அதுவும் நம்ம வந்து சொல்லியாச்சு. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. என்னென்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்திங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.